ஒரு வீடு கட்டுவதற்கு முன்பே அதன் முழு வரைபடம் நம்மிடம் இருப்பது போல, நமது லட்சியமும் துல்லியமாக இருக்க வேண்டும். நாம் பணக்காரர் ஆக வேண்டும் என்பதற்கு முன்பு, எந்த விதமான பணக்காரராக நாம் ஆக வேண்டும் என்பதை முதலில் முடிவு செய்ய வேண்டும். அறத்தின் வழியில் பொருள் ஈட்டுவதா? அல்லது அறம் அல்லாத வழியில் பொருள் ஈட்டுவதா? குறுகிய கால தேவைக்காக பணம் ஈட்டுவதா? அல்லது தலைமுறைக்கான பணத்தை ஈட்ட வழி வகுப்பதா? வேலையா? அதில் எந்த வகையான வேலை? அரசாங்க வேலையா? தனியார் வேலையா? தொழிலா? அதில் எந்த வகையான தொழில்? உதாரணமாக, நாம் சிறு வயதில் இருக்கும்போது நமக்கு வரையவே தெரியவில்லை என்றாலும், ஒரு வெள்ளை காகிதத்தில் நமக்கான வீடு எப்படி இருக்க வேண்டும்? எந்த நிறத்தில் இருக்க வேண்டும்? வீட்டைச் சுற்றி என்னென்ன இருக்க வேண்டும்? வீட்டில் யார் யார் இருக்க வேண்டும்? எந்தெந்த மிருகங்கள் இருக்க வேண்டும்? எந்தெந்த செடிகள் இருக்க வேண்டும்? இப்படி அனைத்தையும் நாம் நம் எண்ணத்தில் உள்ளதை வரைபடமாக மாற்றியிருப்போம். அதுபோல் நமது நோக்கம் மிகத் துல்லியமாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி பணக்காரராக ஆகிவிடுவோமா? இந்த மாதிரி பணக்காரராக ஆகிவிடுவோமா? அந்த மாதிரி தொழிலை செய்வோமா? அல்லது இந்த மாதிரி தொழிலை செய்வோமா? என்பதையெல்லாம் விட்டுவிட்டு, துல்லியமாக இதைதான் செய்ய வேண்டும். அது இப்படிதான் இருக்க வேண்டும். அதில் அனைத்தும் இப்படிதான் இயங்க வேண்டும் என்ற மிகத் துல்லியமாக ஒவ்வொன்றையும் முதலில் நமக்குள் கற்பனை செய்து கொள்ள வேண்டும். அந்த கற்பனையை நாம் ஒரு பிம்பமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். தினசரி அதை நாம் பார்க்க வேண்டும். அதற்காக தினம்தோறும் ஒரு சிறிய முயற்சியாவது நாம் செய்ய வேண்டும். ஏனெனில், நாம் இன்று பார்க்கும் பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாம் ஒரே கல்லால், ஒரே நாளில் ஆனது அல்ல. மாறாக சிறு சிறு கற்கள், மணல்கள், சிமெண்ட், பல வேலையாட்கள், பல நாட்கள், பல இயந்திரங்கள் இப்படி அனைத்தாலும் கோர்க்கப்பட்டு கடைசியாக அது அந்த வடிவத்தை அடைந்துள்ளது. அதுபோல சிறிது சிறிதாக நமது எண்ணங்களுக்காக நாம் உழைக்க வேண்டும்.